வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி சேலம். ஸோ இப்போ நாம் வந்து என்ன கிளாஸஸ்க்கு உண்டான வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ தமிழை எப்படி படிக்கிறது அப்படின்றத நாம் வந்து அதுக்குண்டான வீடியோ தான். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து 100 கேள்வி. நம்ம குரூப் 2ஆக இருந்தாலும் சரி, குரூப் 4ஆக இருந்தாலும் சரி. குரூப் 2ல் நமக்கு இங்கிலீஷ் வந்து லாங்குவேஜ் இருக்குது, பட் ஆனால் குரூப் 4 கிடையாது. ஸோ தமிழ் 100 கேள்விகள் இருக்குது. அது மட்டும் கிடையாது, யூனிட் 8லையுமே நமக்கு வந்து திருக்குறள் மற்றும் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தமிழக சமுதாய வரலாறு, சங்ககால தமிழர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, சேர சோழ பாண்டியர்கள், இவங்களை பற்றி எல்லாமே நாம் வந்து படிக்க போகிறோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து லாங்குவேஜ் 100 கொஷின் அப்படின்றத தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 105 கேள்விகளிலிருந்து 107 கேள்விகள் தமிழ் மட்டுமே வருது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம தமிழுக்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ நிறைய பேர் எழுதுறது என்ன அப்படின்னா, தமிழ் தான் அப்படின்னு நினச்சி ஈஸியாக கடந்து போகிறாங்க. அப்படி நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஸோ தமிழ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்லப்போனால் நிறைய பேர் படிக்கிறோம், ஏன் தமிழில் 95 வந்து ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ இன்னொன்று, தமிழ் வந்து சிலபஸ் ஹெவி தான். கம்பேர் வித் இங்கிலீஷ் லாங்குவேஜோட கம்பேர் பண்ணும்பொழுது தமிழ் வந்து சிலபஸ் ரொம்ப ஹெவி தான். ஸோ இன்னொன்று நம்ம படித்தோம் அப்படின்னா யூனிட் 8லையுமே கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இங்கிலீஷில் லாங்குவேஜ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அவங்க அங்கே யூனிட் 8ல் மாட்டிக்குவாங்க. ஸோ இப்போ கூட குரூப் 1 எக்ஸாமினேஷனில் கூட தமிழ்லேருந்து கண்ணதாசன் டாப்பிக்லேருந்து வந்துச்சு, இந்த மாதிரி தமிழ்லேருந்து கேள்விகள் வந்துச்சு. ஸோ 10 பாட்டிலேருந்து கேள்விகள்லாம் வந்துச்சு. அப்போ தமிழ் வந்து நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம வந்து படிக்கணும். நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே டே பை டே நம்ம வந்து தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹவர்ஸ் வந்து நிறைய ஒதுக்கணும். ஏன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகம் அப்படின்றனால நம்ம அதை வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் தமிழை எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நமக்கு வந்து டிஎன்பிசியில் இப்போ குரூப் 2 எக்ஸாம் செப்டம்பர் 14 நடக்க போகுது. அதுக்குண்டான சிலபஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நம்ம இப்போலேருந்து கண்டினியூவாக நம்ம வந்து தமிழுக்கு உண்டான வீடியோஸ் வந்து நம்ம கவின்ஸ் அகாடமியில் தொடர்ச்சியாக நம்ம வந்து போட போகிறோம். ஸோ சிலபஸ் வந்து நமக்கு வந்து தமிழில் பொறுத்த வரைக்கும் பகுதி ஆ, பகுதி அப்படின்னு பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பகுதி ஆவுடன்றது தான் இலக்கணம் அப்படின்றது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இலக்கணம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணமே போனாங்க. இலக்கணத்தை 2 வகையாக படிக்கலாம். ஸோ 5 இலக்கணம் நமக்கு வந்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி படிக்கலாம். அல்லது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இலக்கணத்தை படித்தாலே போதுமானது. 11th 12th வந்து கூட ரொம்ப நெசசரி வந்து இல்லை, 10th வரைக்கும் படித்தாலே போதுமானது. ஸோ அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இலக்கணத்துலேருந்து கேள்விகள் வரும். பேசிக்காக இலக்கணம் எல்லாருமே நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஆனால் இதை தாண்டி இந்த ஓரெழுத்து ஒரு மொழி, ஒளி வேறுபாடு, இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக படிக்கணும், இல்லைனா மார்க் போயிடும். ஸோ பகுதி ஆவில் நமக்கு வந்து இலக்கியம், லிட்ரேச்சர் பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6வது புக்லேருந்து 10வது வரைக்கும் புது புக்கை அட்டை டு அட்டை படிக்கணும், லைன் பை லைனாக படிக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய நம்ம வந்து 6லேருந்து 12th வரைக்கும் சிலபஸை படிக்கணும். அதே மாதிரி நியூ புக்கில் 11, 12 நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை மட்டும் படித்தா போதுமானது. ஸோ இத்தனையுமே படித்தா மட்டும்தான் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம 90க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கூட 90க்கு மேலே நிறைய பேர் ரொம்ப கம்மியாக வாங்கியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது காரணம் அதுதான். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இலக்கியம் அப்படின்றப்ப நம்ம 2மே ஓல்டு புக்கு, நியூ புக்கு 2மே நம்ம வந்து கம்பேர் பண்ணி படிக்கணும். சரிங்களா? ஸோ அதை தாண்டி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி அப்படின்னு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழரும் தமிழ் தொண்டும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயும் அதே கான்செப்ட் தான் நமக்கு. ஸோ இப்போ நான் வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த இலக்கியத்தில் நாம் வந்து பார்த்துருப்போம். இப்போ நமக்கு வந்து ஒரு டாபிக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இதில் இருந்து கூட எடுத்துக்கலாம், பெரிய புராணம் அப்படின்றது, சிலப்பதிகாரம் கூட எடுத்துக்கிறோம். இப்போ சிலப்பதிகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிலப்பதிகாரம் 6th புக்கில் இருக்கும். ஸோ வேரி ஸ்டடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட 6th புக்கில் சிலப்பதிகாரம் வரும். அதே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th புக்கில் சிலப்பதிகாரம் வரும். அது வந்து நியூ புக்கில் பெருங்குளத்து காதலால் நடந்த பெருவழி, அதாவது நமக்கு வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பிய தலைவன் கோவலனும் சரி, கண்ணையும் சரி மதுரையை நோக்கி போவாங்க, கவுந்தியடிகள் என்னும் சமணத்துறவையோடு போவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போகிறப்ப வலதுபுறமா இடதுபுறமான்றது மட்டும்தான் கண்டென்ட் இருக்கும். ஆனால் 10th ஓல்டு புக்கில் எடுத்துட்டிங்கன்னா கண்டென்ட் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க, கேள்வியும் அங்கே தான் வரும். ஸோ அந்த வழக்குரை காதையில் என்னென்னலாம் நடந்துச்சு, நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணீர் எழுவரில் பிடாரியும் அல்ல, அச்சத்தரும் காட்டை இருப்பிடமாக கொண்ட காளியும் அல்ல, வந்து இறைவனை நடனமான செய்த பத்திரகாளியும் அல்ல, அசமுனின் மார்பை பிளந்த துர்க்கையும் அல்ல அப்படின்ற இந்த கண்டென்ட் எல்லாமே 10th ஓல்டு புக்கில் தான் இருக்குது. மறுபடியும் சிலப்பதிகாரம் எடுத்தோம்னா +2 ஓல்டு புக், +2 நியூ புக்லேயும் இருக்கும்.
அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரங்கேற்ற காதை அப்படின்னு சொல்லிட்டு மாதவி பற்றி கொடுத்துருப்பாங்க. அதே 12th ஓல்டு புக்லேயும் சிலப்பதிகாரத்தை பற்றி கண்டென்ட் தெளிவாக கொடுத்து சிலப்பதிகாரத்துக்கு யாரெல்லாம் உரை எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரி கண்டென்ட்டை சேர்த்து வச்சு படித்தா மட்டும்தான் சிலப்பதிகாரம் நமக்கு வந்து தெளிவாக ஃபுல்லாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை தாண்டி தமிழை பொறுத்த வரைக்கும் புத்தகத்தை தாண்டி கேள்விகள் வெளியே போகவே போகாது. ஆனால் நம்ம ஓல்டு புக்கையும் படித்தா மட்டும்தான் 90க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். நான் அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அடுத்து பாருங்க, பெரிய புராணம் எடுத்துக்கிறோம். பெரிய புராணம் எடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே கூட நமக்கு வந்து 10th புக்கில் பெரிய புராணம் இருக்குது, 9th புக்கில் இருக்கும், 9th புக்கில் பெரிய புராணம் வருது. ஆனால் அதை விட்டால் நமக்கு 10th ஓல்டு புக்கில் தான் அப்பூதி அடிகளாருடைய கண்டென்ட் எல்லாம் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னும் இது சொல்லணும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து சிதம்பரம் தில்லை நடராஜர் அவர்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய புராணம் உலகலாம் என அடியெடுத்து தொடங்க பாடப்பட்டது. ஆனால் அதே வந்து அப்பூதி அடியானுடைய மகனை வந்து பாம்பு தீண்டியும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே திருநாவுக்கரசரப்பர் என்ன திருப்பதியும் பாடியிருப்பார் அப்படின்னா ஒன்றும் கொலாம் என அடியெடுத்து தொடங்கி பாடியிருப்பார். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றும் ஒருங்கே காட்டும் காப்பியம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருவிக்கா அவர்கள் சொல்லியிருப்பார். இது பழைய புக்கில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டை நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னா ஓல்டு புக்கையும் சேர்த்து தான் படிக்கணும். ஸோ அடுத்ததாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி ஈல தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் அப்படின்ற தலைப்புகளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அதே போல தான் நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து படிச்சுக்கணும். ஸோ நமக்கு யூனிட் 8ல் கூட இங்கேருந்து கேள்விகள் வந்து எடுக்கிறாங்க. ஸோ நம்ம வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ சிலபஸ், தமிழுடைய சிலபஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி படிக்கணுன்றதான் நான் இப்போ நான் சொன்னேன். ஸோ இனி வரும் தொடர்ச்சியாக வீடியோவில் நம்ம தமிழில் எப்படி படிக்கிறது, எந்த மாதிரி படிக்கணுன்றத கிளாஸஸ் வீடியோ வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.